இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூருக்கு தாங்க வந்திருக்கோம். குன்றத்தூரில் சேக்கிழார் பெருமான் பிறந்த ஊருங்க. சேக்கிழாருக்கென இங்கே தனி ஆலயமே அமைந்திருக்குங்க. மேலும் சிறிய மலை மீது குடிகொண்டுள்ளார் முருகப்பெருமான். மலை மீது முருகன் ஆலயத்தை நம்மால் காண முடியுங்க. மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா திருமாலுக்கென்று ஒரு தனி ஆலயமும் அமைந்திருக்கு. இதனை அடுத்து சிவபெருமானுக்கென்று கந்தழீஸ்வரர் ஆலயமும் அமைந்திருக்குங்க. குன்றத்திற்கு வந்தாலே நீங்கள் 4 கோவில்களை உங்களால் தரிசிக்க முடியுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலை ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பது செம்மல சங்கர். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பெருமான் பிறந்த ஊருங்க. இந்த சேக்கிழார் பெருமான் பார்த்தீங்கன்னா பாலாற்றங்கரையில் ஓரம் இருக்கக்கூடிய சிவதலங்களை எல்லாம் வணங்கிவிட்டு கொசஸ்தலை நதி பாயும் ஊரை நெருங்கும் வழியில் இங்குள்ள அற்புதமான ஆலயத்தை கண்டு இங்கேயே சிவபூஜை செய்து சிவபெருமானையும் வழிபட்டு முருகப்பெருமானையும் வழிபட்டதாக புராணங்களில் பார்க்க முடியுதுங்க. இப்போ நம்ம குன்றத்திற்கு வந்துட்டோங்க. இந்த குன்றத்தூர் முருகப்பெருமான் கோவில் பார்த்திங்கன்னா 84 படிக்கட்டுகள் தாங்க அமைந்திருக்கு. மிக எளிமையான படிக்கட்டுகள், குழந்தைகளும் பெரியவர்களாலையும் எளிமையாக ஏறக்கூடிய அளவில் வசதியாகவும் அமைக்கப்பட்டிருக்குங்க. கோவிலுக்கு அருகிலேயே செல்லும்படியாக வாகன ஊர்திகள் செல்லும் வசதிகளும் இங்கே அமைந்திருக்குங்க. தென்தணிகை என்று அழைக்கப்படும் இந்த குன்றத்தூர் முருகப்பெருமான் திருக்கோவிலுங்க கந்தனால் உருவாக்கப்பட்ட மலை என்று கூறப்படுகிறது. முருகப்பெருமானுக்காக கட்டப்பட்ட இந்த ஆலயம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட ஆலயம். பழமையான திருக்கோவிலுங்க. சூரபத்மன் என்ற அரக்கனை அழித்த பிறகு முருகப்பெருமான் 6 இடங்களில் தங்கியதா புராணங்களில் சொல்லப்பட்டு இருக்குங்க. அதாவது பழனி, திருப்பரங்குன்றம், திருத்தணிகை என 6 தலங்களில் அறுபடை வீடாகவும் அழைக்கப்படுதுங்க. புராணத்தின்படி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் திருத்தணிக்கு செல்லும் முன்பு இந்த தலத்தில் சிவபெருமானையும் வழிபட்டு பின்பு இந்த குன்றில் ஓய்வெடுத்ததா தல புராணங்களில் சொல்லப்படுதுங்க. தாரகாசுரன் என்ற அசுரன் தேவர்களை துன்புறுத்தி வந்தபோது முருகப்பெருமான் போர் தொடுத்து அசுரனை அழித்தார். திருத்தணிக்கு செல்லும் முன்பு இந்த இடத்துல ஓய்வெடுத்ததாகவும் நம்பப்படுகிறது. இவர் வழிபட்ட சிவன் கோவில் மலை அடிவாரத்தில் இருப்பதையும் தற்போதும் நம்மால காண முடிகிறது. இந்த சிவன் கோயில் கந்தழீஸ்வரர் என்ற திருநாமத்தில் அழைக்கப்படுதுங்க.
இந்த கோவிலுடைய தனி சிறப்பு பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை மூவரையும் நம்மளால் பார்க்க முடியாதுங்க. முருகப்பெருமானோடு தெய்வானை காட்சியளிப்பது ஒரு காட்சியாகவும் முருகப்பெருமான் வள்ளியோடும் நம்மால் தனித்தனியாக மட்டுமே நம்மளால் பார்க்க முடியுங்க. இங்குள்ள முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்தும் வஸ்திரம் அணிவித்தும் அபிஷேகம் செய்தும் நேர்த்தி கடன்களை செலுத்துகின்றனர். இங்குள்ள முருகப்பெருமானை வேண்டினால் வேண்டிய அனைத்தும் நிறைவேறும் என்பது இங்கு ஐதீகங்க. இந்த குன்றத்தூர் முருகப்பெருமான் திருக்கோவில்ல பல திரைப்படங்களும் எடுக்கப்பட்டிருக்குங்க. என்னங்க இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடைய ஆலயம் ரொம்பவே சுவாரஸ்யமானதாக மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.